சாட்டனியர்களுக்கு வணக்கம். 2005ஆம் ஆண்டு நடிகர் விஜயகாந்த் அவர்களால் துவங்கப்பட்ட கட்சி தான் தேமுதிக கட்சி. இந்த கட்சி இன்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. பழம் நழுவி பாலில் உழப்போது சொல்லி 2016லே கலைஞர் சொன்னாங்க. அப்போ நழுவாத பழம் இப்போ தான் நழுவிருக்கு. எங்கள் கூட்டணி 200க்கு மேலே தொகுதியை வெல்லுன்னு சொல்லி ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி நாங்கள் எதுக்காக அறிவித்தோம், திமுகவோட நாங்கள் இணைஞ்சதுக்கு காரணமே எங்களோட தொண்டர்கள் தான் சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொண்டர்கள்ட்ட நாங்கள் கருத்து கேட்டோம் வாக்குப்பெட்டி வச்சு. எல்லா தொண்டர்களும் திமுக இணைன்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசையெல்லாம் நாங்கள் ஏற்றுதான் இன்னைக்கு திமுக கூட்டணியில் நாங்கள் இணைஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே பழம் நழுவி ஏன் பாலில் விழுந்தது, இவ்வளோ கட்சிகள் இருக்கும்போது திமுக கூட்டணியில் தேமுதிக வந்து இணையறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த காலம் நம்ம தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 1.5 மாசம் தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லா கட்சிகளும் தங்களோட கூட்டணியில் அறிவிச்சிருக்காங்க. எந்த கட்சி கூட கூட்டணி இட போறோம், எந்தெந்த தொகுதியெல்லாம் போட்டியிட போறோம் சொல்லி நாங்கள் விரைவில் அறிவிப்புன்ற மாதிரி அவங்களோட நிலைப்பாட்டுங்கிறத அறிவிச்சிட்டாங்க. எல்லா கட்சிகளும் அறிவிச்ச பின்பும் கூட தேமுதிகன்றது ரொம்ப தாமதமாக தான் இருந்தாங்க. நாங்கள் எல்லா கட்சிகிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய கட்சி வந்து எந்த கட்சி கூட கூட்டணி வைக்குதோ அந்த கட்சி தான் அங்கே ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு பெரும்பான்மையான சீட் யார் கொடுத்தாலும் அவங்க கூட தான் நாங்கள் கூட்டணி அறிவிப்போன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நாங்கள் கடலூர் மிகப்பெரிய மாநாடு நடத்த போறோம். அந்த மாநாட்டில் நாங்கள் யார் கூட கூட்டணி அறிவிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மாநாட்டிலே அவங்க அறிவிக்க கிடையாது. அதன் பிறகு செய்தியாளர் கேள்வி எழுப்பப்பட்டாங்க, நீங்கள் யாரோட கூட்டணி வைக்க போறீங்கன்னு சொல்லி. நாங்கள் விரைவில் அறிவிப்போம், தேர்தலுக்கு தான் கொஞ்சம் காலம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு ஒரு வழியாக திமுக கட்சி கூட கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. திமுக கூட இது வரைக்கும் கூட்டணி வைக்காத தேமுதிக முறையாக 10 வருஷம் இல்லை, அவங்க கட்சி ஆரம்பிச்சு 2005லேருந்து இப்போ எடுத்து 20 வருஷம் கழிச்சு முறையாக திமுக கூட கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. ஏன் திமுகவோட கூட்டணி இணைஞ்சிங்கன்னா அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்றாங்க பாருங்க. எங்கள் தொண்டர்கள்லாம் ஆசைப்பட்டாங்க, நாங்கள் ஒரு வாக்கு கேட்டு வந்து ஒரு முகாம் மாதிரி நடத்தணும், அதில் வாக்கு கேட்டோம், எங்கள் தொண்டர்கள் எல்லாருமே திமுக கூட கூட்டணி வச்சா தான் நம்ம வெற்றி வாய்ப்பு அடைய முடியுன்ற மாதிரி பெரும்பான்மையான சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் திமுக கூட்டணி இணைஞ்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. தொண்டர்கள் சொல்கிறத கேட்டு தான் நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா? அப்படிலாம் தொண்டர்கள்லாம் ஆசைப்படுறாங்க, நாம் தமிழ் கட்சி கூட போங்கன்னு சொன்னால் நீங்கள் நாம் தமிழ் கட்சி கூட போயிருங்களா? இல்லைனா தமிழக வெற்றி கழகம் கூட போங்கன்னா அங்கே போயிருங்களா? இல்லை பாஜக கூட, இல்லை அதிமுக கூட? அவங்க ஆசைப்படுறதை செய்கிறதுக்காக மேடம் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் தலைமை எடுக்கிற முடிவை தான் தொண்டர்கள்லாம் கேட்க போகிறாங்க. ஆனாலும் இப்படி ஒரு கதையை வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்களும் திமுகவும் சேர்ந்து 200க்கு மேலே தொகுதியில் நாங்கள் வெல்லுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் 234 சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க 200 சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2016ஆம் ஆண்டு ஐயா கலைஞர் அவர் சொன்னாங்க, பழம் நழுவி பாலில் விழப்போகுதுன்னு. அன்னைக்கு நழுவாத பழம் 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் நழுவி இருக்குது. அதனால நாங்கள் திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாரோ அவங்க கூடயே போயிட்டு அவங்க கட்சி வந்து அடமானம் வச்சுட்டாங்க. இது உண்மையிலேயே சொல்கிறேன், இன்னைக்கு விஜயகாந்த் இருந்தால் அதை ஏற்றுப்பாரா அப்படின்ற மாதிரி பாஜக தரப்புலேருந்து பல்வேறு விமர்சனத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. கூட்டணி குறித்து நாங்கள் ஜனவரி 9ஆம் தேதி அறிவிப்புன்னு சொன்னீங்க, அதன் பிறகு அறிவிக்கல. அதன் பிறகு இப்போ ஒரு வழியாக அறிவிச்சிருக்கீங்க. கட்சியை ஆரம்பித்து விஜயகாந்த் அவர்கள் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாரோ இப்போ அவங்க கூட நீங்கள் கூட்டணி இணைஞ்சது அப்படிங்கிறது பல்வேறு வகையான விமர்சனத்தை ஏற்படுத்திருக்குங்க. நடிகர் விஜயகாந்த் அவர்கள் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி மதுரையில் மிகப்பெரிய மாநாடு நடத்தி தன்னோட தொண்டர்கள் மத்தியில் தன்னோட கட்சியும் தன்னோட கட்சி கொடியும் அறிமுகப்படுத்துறாரு. அதன் பிறகு 2006ல் தனிச்சு போட்டிடுறாருங்க. தனிச்சு போட்டிட்டு கிட்டத்தட்ட விருதாச்சலம் தொகுதியில் விஜயகாந்த் அவர்கள் மட்டும் ஜெயிக்கிறாங்க. மற்ற 233 தொகுதியிலையும் அவங்க தொண்டர்கள் அப்படிங்கிறது தோத்து போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8.4 விழுக்காடு வாக்கு வாங்குறாரு. அதன் பிறகு 2009 தேர்தலையும் தனிச்சு தான் போட்டிடுறாரு. 2009 தேர்தலில் தனிச்சு போட்டிட்டு கிட்டத்தட்ட 10 விழுக்காடு வாக்கு வாங்குறாங்க. அதன் பிறகு 2011 பார்த்தீங்கன்னா அவங்க அதிமுகவோட கூட்டணிக்கு வராங்க. அதிமுகவோட கூட்டணிக்கு வந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 சீட்டுங்கிறது அதிமுக தேமுதிக ஒதுக்கப்படுறாங்க. அந்த 41 சீட்டில் 29 சீட்டு வென்று காட்டுற விஜயகாந்த் அவர்கள் அன்னைக்கு திமுக பார்த்தீங்கன்னா ஒரு 18 சீட்டு தான் வென்றிருந்தாங்க. அதனால அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் ஆனாங்க. ஒரு நடிகர் எதிர்க்கட்சி தலைவரானது முதல் முறையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். 2011 ஒரு வழியாக எதிர்க்கட்சி தலைவர் ஆனாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கட்சியில் 2016 வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் இருந்தாங்க. அந்த 16 காலகட்டத்தில் ஒரு 8 எம்எல்ஏங்கிறது ராஜினாமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தேமுதிகவில். ராஜினாமா பண்ணதும் செல்வாக்குன்றது விஜயகாந்த் அவர்கள் குறைஞ்சிருச்சு. எம்எல்ஏ கம்மியாக இருந்தால் நம்ம எதிர்க்கட்சியை இருக்க முடியாது என்ற காரணத்தினால எதிர்க்கட்சி தலைவர் பதவிங்கிறத விஜயகாந்த் அவர்கள் ராஜினாமாவும் பண்ணிட்டாங்க.
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டில் பாஜக கூட்டணியில் போய் இணைகிறாங்க. 2014ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியில் வந்து தேர்தலை சந்திச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு விஜயகாந்த் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கப்படுதுங்க. இந்த கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளராக வைகோ அவர்கள் இருக்காங்க. அவரோட கட்சி சேர்ந்த மதிமுக இருக்கட்டும், தேமுதிக இருக்கட்டும், விசிக, இதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 5 கட்சியுமே சேர்ந்து ஒரு கூட்டணி வலுவாக ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார்ம் பண்ணி 2016 தேர்தலில் மாற்றத்துக்கான ஒரு கட்சியாக நாங்கள் இருப்போன்ற மாதிரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இவங்க விஜயகாந்த் அவர்கள் கேண்டிடேட் நிப்பாட்டி அவங்க ஒரு மக்கள் நல கூட்டணி ஒன்று அறிவிச்சு அங்கே நிற்கிறாங்க. அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பாடின்னு மக்கள் மத்தியில் எதிர்பார்த்தா கிட்டத்தட்ட வெறும் 5.6 விழுக்காடு வாக்கு தாங்க அவங்க வாங்குறாங்க. அந்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சு ஜெயலலிதா மறுபடியும் ஆட்சி அமைக்கிறாங்க. அது பின்னால் எவ்வளோ ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்துச்சுன்னா, ஜெயலலிதா தான் பிளான் பண்ணி இவங்களை ஒரு கூட்டணியாக உருவாக்கி அந்த ஓட்டெல்லாம் பிரித்து திமுக கோர் ஓட்டெல்லாம் இவங்களுக்கு பிரித்து விட்டுட்டு ஈஸியாக அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்துச்சுங்க. அதே மாதிரி 2019 பார்த்தீங்கன்னா திரும்பி அதிமுக கூட்டணி அணைகிறாங்க. 2019 அதிமுக கூட்டணி வச்சாங்க. திரும்ப 2021 அமமுக போய் கூட்டணி வைக்கிறாங்க. அமமுகவை சேர்ந்த டிடி தினகரன் கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. 2019 அந்த கூட்டணி முடிச்சதுக்கு அப்புறம் 2024 அதிமுக கூட கூட்டணி இணைச்சு அவங்க தேர்தலில் போட்டிட்டாங்க. அப்படி போட்டியிடும் போது தான் விருதுநகர் தொகுதியில் விஜயபிரபன் அவர்கள் போட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4300 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வந்து தோல்வி அடைஞ்சாருங்க. காங்கிரஸை சேர்ந்த மாணிக்கம் தாகூருங்கிற வெற்றி பெற்றுட்டாரு. அதன் பிறகு வந்து விஜயகாந்த் பிரபாகரன் வந்து அவர் தேர்தல் ஆணையத்தை போய் சந்திச்சாரு. இந்த மாதிரி திரும்பி அங்கே வாக்கு எண்ணிக்கை நடைபெறணும், அங்கே வந்து முறைகேடு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஓட்டு வித்தியாசத்தில் இவர் தான் முன்னிலை வகுத்திட்டு இருந்தார். அதன் பிறகு தான் அவர் தோல்வின்றது சந்திச்சாரு. அதன் காரணமாக போய் அவருக்கு புகார் அளிச்சும் கூட அதுக்கு சரியான ஒரு நீதி வழங்கப்படலை. உண்மையிலேயே அவர் தோல்வி அடைஞ்சதை ஒத்துக்கிட்டு அதன் பிறகு அவர் கடந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியாக 2026 தேர்தலில் மறுபடியும் திமுக கூட முதல் முறையாக இவங்க கூட்டணி வந்து அறிவிச்சிருக்காங்க. திமுக எதிர்த்து தான் இன்னைக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி அவர் அரசியலே பண்ணிக்கிட்டு இருந்தார். 23 வரைக்குமே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தலைவராக இருந்த வரைக்கும் அந்த கட்சி கூட கூட்டணியே வைக்கல திமுக கூட. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி வச்சிருக்குது அப்படிங்கிறது தொண்டர்கள் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த தொண்டர்கள் மத்தியிலையும் இது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்குங்க. 2011 அதிமுக கூட்டணி வச்சு 29 சீட்டு அடிச்சார் அன்னைக்கு தேமுதிக விஜயகாந்த் அவர்கள். கிட்டத்தட்ட அவங்க கட்சியில் உள்ள நிறைய பேர் வந்து எம்எல்ஏ ஆனாங்க. அதன் பிறகு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடையாது, ஒரு எம்பி சீட்டு கிடையாது, எதுவுமே இது வரைக்கும் அவங்க வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது. அப்படிலாம் இருந்துட்டு இனிமேல் 2026 தேர்தலில் நாங்கள் 200 தொகுதி வெல்லுவோம், தேமுதிக என்னமோ ஒரு 15-20% வாக்கு இருக்க மாதிரி இவங்க வாக்குலாம் திமுகவுக்கு போயிட்டு திமுக வெற்றி கூட்டணி உருவாக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுல பாஜக அதிமுக என்ன பண்றாங்கன்னா நம்ம கூட கூட்டணி வராம அந்த பக்கம் போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வைத்தறிச்சல பாஜகவுடைய ஐடி விங்க அவங்க இறங்கி என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு விஜயகாந்த் ஆத்மா இருந்தா கண்டிப்பா சொல்றேன் உங்களை வந்து அவர் சும்மாவே விட்டுருக்காது, அவர் ஆத்மாங்கிறது சாந்தியா அடைஞ்சிருக்காது, அவர் ஆத்மா கூட உங்களை கேள்வி கேட்கிற அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்களே, திமுக எதிர்த்து அரசியல் பண்ணதானே நான் கட்சி ஆரம்பிச்சேன், ஆனால் கடைசியில் போய் திமுகவோட சேர்ந்துட்டேன்ற மாதிரி இன்னைக்கு விஜயகாந்த் இருந்தால் நினைச்சிருப்பாருன்ற மாதிரி ஒரு பதிவு ஒன்று அவங்க போட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் தேமுதிக வந்தது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இந்த மகிழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் சிந்துவாங்க. அதே மாதிரி இந்த எத்தனையோ பேர் வந்து நம்ம கூட்டணிலாம் வந்து வலு இழந்துட்டு இருக்கிற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்காங்க. அவங்க கனவுலாம் மண்ணெல்லி போட்டு இந்த கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக உருவானது மாதிரியும் தேமுதிக வந்ததுனால தான் திமுக ஆட்சி பிடிக்கிற மாதிரியும் அண்ணன் வந்து பேசிட்டு இருக்காரு. திமுக எடுத்துட்டா ஒரு 13 கட்சி கூட்டணி, திமுக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய தேசிய முஸ்லீம் லீக், புதிய தமிழக கட்சி, இந்த மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி, இப்போ தேமுதிக, இதே மாதிரி ஒரு 13 கட்சி அவங்க கூட்டணி. இன்னொரு பக்கம் எடுத்துங்க அதிமுக, அது ஒரு 10 கட்சி, அது அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இதே மாதிரி அது ஒரு 10 கட்சி கூட்டணி. இதே மாதிரி 10 கட்சி 13 கட்சி கூட்டணி வச்சு தங்களோட வாக்கு வங்கி யார் 2 பேருக்கு நடுவில் யார் மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாக்குறா, எந்த கூட்டணி வெற்றி கூட்டணியா உருவாகும் அப்படின்றத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து 2009 தேமுதிக தெரிஞ்சிச்சு, யார் வந்து கூட்டணி வலுவா இருக்காங்களோ அந்த கூட்டணி தான் வெல்லும், நம்ம தனிச்சு நின்றுலாம் ஒன்றும் பண்ண போதாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க தொடர்ந்து தன்னோட நிலைப்பாடை மாற்றி ஒவ்வொரு கட்சி கூட்டணியாக மாறிட்டு இருந்திருக்காங்க. முதல்ல வந்து 2006 தனிச்சு போட்டி, 2009 தனிச்சு போட்டி, 2011 அதிமுக கூட, திரும்ப 2014 வந்து பாஜக கூட, அதன் பிறகு 2016 மக்கள் நல கூட்டணி சொல்லி அது ஒரு ஃபார்மு, அதன் பிறகு 2019 அதிமுக கூட, 21 அமமுக கூட, 24 அதிமுக கூட, இப்போ திமுக கூட. இந்த கட்சிங்கிறது கூட்டணி வைக்காத ஒரு கட்சியே கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்களோட கீழ்மட்டத்தில் கட்சி இருந்தால் அந்த கட்சி கூட அடுத்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சேர்ந்து. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க நீ தேமுதிக. இப்போ எல்லாம் திமுகவில் ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்க, இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறுன்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் இனிமேல் தான் பிரச்சனையே இருக்குது. 13 கட்சியோட ஒரு கட்சி சேர்ந்து 14 கட்சி ஆகிடுச்சா, இந்த 14 கட்சியும் யாருக்கு எவ்வளோ சீட்டு அப்படின்றத இனிமேல் தான் முடிவு பண்ணுவாங்க. ஏற்கனவே ஒரு புறம் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் ரெட்டையில கூட நாங்கள் கேட்போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விசிகாவும் அதே மாதிரி நாங்கள் ரெட்டையில கூட தொகுதியில் கேட்கலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஒரு பக்கம் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ தேமுதிக நாங்கள் 200க்கு மேலே தொகுதியில் வெல்லுவோம், நாங்கள் எங்களோட தலைவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து
இனிமே தான் எவ்வளோ சீட்டுக்கு ஒதுக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு பண்ணி எங்களுக்கு தெரிவிப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா கட்சியும் சேர்ந்து எவ்வளோ சீட்டு, எவ்வளோ நோட்டு, என்ன ஏது என்னால் பேரத்தெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10-20 நாள் அறிவிப்பாங்க. அதன் பிறகு தேர்தலும் வந்துடும். எந்த கூட்டணி வெற்றி பெறும் சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.